கைஸ், திருநெல்வேலி ரீச் ஆயாச்சு. திருநெல்வேலி தாண்டி டோலை தாண்டி நான் ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இன்னும் ஒரு 45-50 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கன்னியாகுமரி நாகர்கோவில் 2 பேர் நியர் தான். கன்னியாகுமரி நாகர்கோவில் 2 பேர் நியர்பை தான். ஸோ நம்ம கிட்ட போயிட்டு நாகர்கோவில் போய் பக்கத்தில் ஏதாவது ஃபால்ஸ் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். அப்படி இல்லைனா கன்னியாகுமரி போகலாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். என்னோட ரொம்ப டயர்டாக இருக்குது. 2 நாளாக சரியாக தூங்கலை, ட்ராவல்லே இருக்கேன். வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ நம்ம கிட்ட போயிட்டு பார்க்கலாம் என்ன டைம் நம்ம ரீச் ஆகிறோம். இப்போ 3:20. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4:30க்குள்ளே ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். 4:15 4:30க்குள்ளே ரீச் ஆயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் யோசிக்கலாம் என்ன எங்கே போகலாம். பக்கத்தில் ஏதாவது இருந்தால் ஃபால்ஸ் போய் பார்க்கலாமா, இல்லை நியர்பை ஏதாவது ஒரு நல்ல லொக்கேஷன் இருந்தால் பார்க்கலாமா, இல்லை கன்னியாகுமரி போகலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ நம்ம கிட்ட போயிட்டு பார்க்கலாம். கைஸ், ஆல்மோஸ்ட் கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நான் நாகர்கோவில் பக்கம் எந்த ஃபால்ஸ்க்கும் போகலைங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி போய் ரீச் ஆகிட்டு ஈவினிங் சன்செட்டையும் பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ ஈவினிங் சன்செட்டை பார்த்துட்டு காலையில் சன்ரைஸையும் பார்த்துட்டு அப்படியே விவேகானந்தர் பாறை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ரிட்டன் வரப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியா. இங்கே பாருங்கள், 2 பக்கம் விண்டு மில்லு. நான் நிறைய இடத்துல விண்டு மில் பார்த்துருக்கேன். பட் இயற்கை சூழலாக வெறும் மரங்கள், செடிகள், தென்னை மரம்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து விண்டு மில் வச்சுருக்காங்கன்னா அது உண்மையாலுமே பார்க்க அப்படியே செம்மையாக இருக்குங்க. 2 பக்கம் விண்டு மில்லு. நான் வீடியோவில் உங்களுக்கு பாருங்கள், பார்த்தா தெரியும். அப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எதனாலே ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த ஆசை, இந்த நாகர்கோவிலும் கன்னியாகுமரியும் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி நிறைவேற போகுது. ஸோ அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மரம், இயற்கை சூழல், நாகர்கோவில் அந்த மலை, இந்த பக்கம் ஃபுல்லாக விண்டு மில். இந்த அதில் விண்டு மில் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சான்ஸ் இல்லை. அதனால தாங்க நம்ம தமிழ்நாடு, அது சவுத் ரொம்ப ஃபேமஸ். மதுரையை தாண்டி ரொம்ப தூரம் ஃபுல்லாக வெறும் காடாக இருந்துச்சு. அங்கே எந்த ஒரு ஃபீல் வரல. எப்பயும் போல தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே அப்படியே மாறிடுச்சுங்க. உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், 2 பக்கம் விண்டு மில் அப்படியே சுற்றிட்டு இருக்குது. நடுவில் நம்ம போகிறோம். ஃபுல்லாக மரம். ஃபஸ்ட் டைம் போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, கைஸ், ஒரு வழியாக வந்தாச்சு கன்னியாகுமரி. ரூம் போட்டாச்சு. ஸோ இதுதான் நான் போட்டுக்கிற ஹோட்டல். ஓரளவுக்கு ரீசனபிளாக ரேட் தான். 1800 ஆச்சு. 1800 ரூபா. ரூம் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஓகே. ஒரு ஆளுக்கு சிங்கிள் பர்சனுக்கெலாம் தாராளமாக தங்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் அப்படியே ஒரு 6 மணி 5:45 அப்படியே போய் சன்செட்டை பார்க்கலாம். டைம் பார்த்தேன் 6:30க்கு போட்டிருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு 5:45 கிளம்பி போவோம். ஏன்னா வெளியில் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியராக போகலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம சன்செட் வியூவில் போய் பார்ப்போம். காரில் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இந்த பக்கம் கடல் பார்த்துக்கிட்டே போக செம்மையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், காட்டுறவங்களுக்கு. பட் ஆக்சுவலாக நம்ம வரத்துக்குள்ளே சன் செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் அன்லக்கி தான். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கோம். ஆக்சுவலாக நான் கூகுளில் பார்த்தேன் 6:14 தான் போட்டுருந்துச்சு. பட் இவ்வளோ சீக்கிரம் சன்செட் ஆகும்னு எனக்கு தெரியல. நம்ம முன்னாடி வந்துருக்கோம். இட்ஸ் ஓகே. நாளைக்கு காலைல சன்ரைஸ் நம்ம பார்ப்போம்.
சன்செட் தான் பார்க்க முடியல, சன்ரைஸ் அது பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் காரை நிறுத்திட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். கைஸ், நம்ம எங்கே இருக்கோம்னா இந்தியாவோட கடைசியில் இருக்கும். அவ்வளோ, இதுக்கப்புறம் கடல் இருக்குது. கடலுக்கு அப்புறம் அது எவ்வளோ தூரத்துக்கு என்ன கண்ட்ரி இருக்குது என்ன தெரியல, எனக்கு தெரியல. கொஞ்சம் நல்லா காற்றடிக்குதுங்க. நான் அங்கேயே வீடியோ எடுத்தேன், பட் அதனால் பேசுனது உங்களுக்கு கேட்காது. ஏன்னா அவ்வளோ காற்று, சுத்தமாக நிற்கவே முடியல, அவ்வளோ காற்று. ஸோ மதியம் வேறு சாப்பிடல. சரி, லைட்டாக பஜ்ஜி இருந்துச்சு, சரி சாப்பிட்லான்னு வாங்கினேன். பட் சூடாக இல்லை, டேஸ்ட் எப்படி இருந்தது. ஓகே தானே? முஸ்லீம் டெம்பிள்லாம் எப்படி நல்ல பட்ஜெட் போடுவாங்க, எப்படினாலும் வாங்குவான்ட்டு சுமார் தான். பட் பசிக்குது, சாப்பிடுவாங்க. ஸோ சன்செட்டுக்கு வந்தேங்க. பட் நான் வரத்துக்குள்ளே சன் போயிட்டாப்ல. ஸோ நாளைக்கு காலைல சீக்கிரமாக வந்து சன்ரைஸை பார்த்தே ஆகணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் இருக்குது விவேகானந்தர் பாறை. ஸோ அதையும் பார்த்துட்டு நாளைக்கு சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு இன்னும் கன்னியாகுமரி உள்ளேயே வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா பார்க்கலாமான்னு பார்த்துட்டு அடுத்த லொக்கேஷன் போக வேண்டியதான். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சன்செட்டை பார்க்க முடியலங்க, ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு சண்டே வேலைன்னா கண்டிப்பாக நான் இருந்து நாளைக்கு சாயந்தரம் பார்த்துட்டு தான் போவேன். பட் போய் ஆகும், கமிட்மெண்ட். ஸோ நான் சாப்பிட்டு ரூம் போய் தூங்க போகிறேன். ஸோ கொஞ்சம் நேரமாக தூங்கினா தான் காலையில் சன்ரைஸ்க்காக எழுந்திரிச்சு வர முடியும். ஸோ அதை போய் பண்ணலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே போய் எதுவும் பார்க்க முடியாது. இங்கே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு காலையில் வந்துடலாம். போய் லைட்டாக டின்னர் சாப்பிட்டு ஏதாவது சீக்கிரம் தூங்குறேன். பாய், காலையில் பார்க்கலாம். கைஸ், காலை வணக்கம். தூங்கி எந்திரிச்சிட்டேன். ரொம்ப டயர்டு, ஒன்றுமே முடியல. கார் ஓட்டிகிட்டு வந்ததுனால அப்பயே கொஞ்சம் அர்ஜென்ட்டு, டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் அங்கே வெளிச்செல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சன்ரைஸ் பார்க்கலான்ட்டு முடிஞ்ச அளவுக்கு போகிறேன். நாங்கள் நேற்று சன்செட்டும் பார்க்க முடியல, சன்ரைஸும் பார்க்க முடியல. சன்ரைஸ் பார்த்துடணும் பார்க்க முடியலன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் போங்க. எப்படியாச்சும் போய் பார்த்துடலாம். வாங்க போகலாம். சென்ட்டு ஓடுறது வச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கே அது வந்துருக்கு இந்தமாரி சுச்சுவேஷன் ஸ்டார்ட் பண்ணுவான். அது வெளில வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஒழிஞ்சிட்ருக்கு. அப்படி பைக்கு ஏறப்ப அவ்வளோ தூரம் கீழே உட்காந்துருக்காங்கப்பா. பெருசு வந்துருவியா? இதெல்லாம் சுத்தமாக இருக்குது. நான் லேட்டாக வந்து நேரத்தில் மாதிரி தான் என்னையே திட்டுருக்கு. கைஸ், கடைசியாக இன்னைக்கு சன் ரைஸையும் பார்க்க முடியல கைஸ். மேகம் ஃபுல்லாக மறைச்சிக்கிச்சு, ஒன்றுமே பார்க்க முடியல. நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக சன் மேலே வந்துட்டார். கைஸ், அவ்வளோதான். ரூம் செக் அவுட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து விவேகானந்தர் மண்டபமும் வள்ளுவர் சிலையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்புறேன். மேபி போகிற வழியில் டைம் இருந்தால் நாகர்கோவில் சைடு ஏதாவது பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் விவேகானந்தர் பார்க்கு போகலாம். செம்மையாக மழை பெய்யுதுங்க. ஃபுல் மழை. தப்பான டைமில் வந்திருக்கோம். கைஸ் 300 டிக்கெட் எடுத்துட்டேன். அது க்யூ ஜாஸ்தியாக இருக்குது. லைனில் நிற்காமே போகலான்ட்டாங்க. வேறு எங்கேயா எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு போவோன்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, 300 ரூபாய்னா லைனில் தேவையில்லை, ஸ்பெஷல் தர்ஷன் ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்ட்டாங்க. 450 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது. பட் அது வந்து நிறைய இடம் சுற்றி காட்டுவாங்களாம். நம்ம அதை எடுக்கலை. நமக்கு தேவை விவேகானந்தர் பாறை. திருவள்ளுவர் சிலைக்கு விடுறதில்லையாம், பாலம் நடக்கிறதுனால விடுறதில்லையாம். ஸோ 300 ரூபா என்ட்ரியில் போவோம். போட் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. Sunrise calendar resort. சன்ரைஸ் இந்த டைரக்ஷனில் வந்து சன்ரைஸ் வரும். இந்த மார்ச் பிப்ரவரி அந்த மாதிரி இப்போ மாறுது. ஒவ்வொரு ஆங்கிள் நம்ம வீட்டில் வெளிச்சம் ஜன்னல் வழியே வருமே, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த மாதிரி அதை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம்.
பார்க்கவே இல்லை அவங்க. சன் டைம். சன் டைமா? ஒரு டைம் தெரியும் போல அது. ஆமாம், நிழல் வச்சு பிடிப்பீங்க. ஓ, வெயில் அடிச்சிச்சுன்னா அதை வெயில் வச்சு அடிச்சு அந்த சூரியன் அந்த நிழலை வச்சு அவங்க அது எங்கே இவ்வளோ நேரம் ஆயிருக்கு டைம் ஆயிருக்கு. சூரிய கிரகணம். சரி வாங்க அப்படியே போகலாம். The people of India offer மழைநீர் தேக்கம். ஒரு ரெயின் வாட்டர் சேவ் பண்ணுறது. உள்ள நிறையா குட்டி குட்டி மீன்கள் இருக்குது. ஆனால் வாட்ரு ரொம்ப மோசமாக இருக்குது. வாட்ரு ரொம்ப மோசங்க, ரொம்ப அழுக்காக இருக்குது. இதெல்லாம் ரெடிமேடு பாறையாங்க. இப்படி வா, இப்படி வா. வழியாக விவேகானந்தர் பாறையை பார்த்தாச்சு. முக்கடல் சந்திக்கிற இடம் இந்தியன் ஓசன், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம்.
ஸோ இந்த இடம் தாங்க முக்கடல் சங்கமிக்கிற இடம். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் அலை அடிக்குது, இந்த பக்கமும். ஸோ 3 சீயும் மீட் பண்ணிக்கிற ஒரே இடம் இந்த இடம் தான். கிளைமேட் அப்படியே சில்லுன்னு இருக்குதுங்க. எவ்வளோண்ணா? 20. ஒன்று கொடுங்க. கொஞ்சம் சந்தோஷம். வணக்கம். இது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டப சுவாமி. ஐயா பிறந்தது வளர்ந்தது விருதுநகர், இறந்தது சென்னையிலே. இறந்த பின்னாடி ஐயாவுடைய புனித உடம்பை எரிச்சியம் சென்னையிலே. இப்போ இந்த மண்டபம் கட்ட தந்தரை இறந்த செய்தியை கேட்ட உடனே உள்ளூர் காங்கிரஸ்காரங்க வந்து பீடத்தமைத்து சென்னையில் ஐயாவோட அஸ்தியை கொண்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணி இந்த கடலில் கரைச்சிட்டாங்க. இந்த ஊரில் 3 கடல் ஒன்று சேருது. முக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகாசமுத்திரம், அரபிக்கடல். இந்த 3 கடல் ஒன்று சேரக்கூடிய இடத்துல ஐயாவுடைய புனித அஸ்தி கலசத்தை கரைச்சனால 1999 கலைஞர் கருணாநிதி அடிக்கல் நாட்டி 2000 இதையும் வள்ளுவர் சிலையும் ஒன்று போல திறந்து வைத்தது முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் திரு மு கலைஞர் கருணாநிதி ஐயா. கிட்ட 24 வருஷம் ஆச்சது. 55 லட்சம் ரூபா செலவு. 9 வருஷம் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர். படித்தது 6வது வகுப்பு. 10,000 பள்ளிக்கூடத்திற்கு அளவு பார்த்தவர். மதிய உணவு கொண்டு வந்தவர். இந்த திட்டத்துக்கு முதலாவது நன்கொடை கொடுத்தது நடிகர் சிவாஜி கணேசன் 1 லட்சம் ரூபா. இந்த திட்டத்தை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பாரதியார் பிறந்த ஊர். பாரதியார் படித்த பள்ளி கொடுத்த ஐயாவுடைய திருக்கரங்களால் அந்த பள்ளி மாணவர்களுக்கு மதிய கொடுத்துட்டு வழங்கணும் காமராஜர். நான் 5 ரூபா சாப்பிட்ருக்கேன், 5 வருஷம் மட்டும். சீருடைகள் ஜாதிமே இருக்கக்கூடாது. 9 அணில்கட்டி அழகு பார்த்தவர். இந்த கன்னியாகுமரிக்கு ரயில் பெரும்புல காரணமே காமராஜர். பாரத பிரதமர் பதவிக்கு ஆசைப்படாமல் கைத்தூண்டி லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி உருவாக்குனது கிங் மேக்கர். இந்த ஷேட் ஆஃப் த மகாத்மா காந்தி, மகாத்மா நிழல் 9 ஜெயில் வாழ்க்கை. ஐயாவுக்கு தெரியாமலே ஐயாவுடைய வீட்டிலே ஒரு குடில் பைப் வச்சதுமே என்னுடைய தாயார் திருமண தெரியுமா சொல்லி அந்த பைப்பை அவரும் காமராஜர். கை நாட்டு போட்டு ஒரு மனு கொடுத்தால் இருக்கிற காமராஜர். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் காமராஜர். சென்ற இடங்கள் ரஷ்யா, நேபாள், இங்கிலாந்து, பாகிஸ்தான், எத்தோப்பியா, ஸ்ரீலங்கா, சிக்கிம், காஷ்மீர் போன்ற மாநில முதலமைச்சர்களையும் மன்னர்களையும் ராணியையும் காமராஜர். விளம்பரத்தை நடத்தவர், திருமணமாகத்தவர். இறக்கும்போது
ஒரு கண்ணாடி, ஒரு ஜோடி செருப்பு, 4 வேட்டி, 4 சட்டை, ஒரு 110 ரூபா தான். நீங்கள் இந்த ஊரில் பார்க்க வேண்டிய சாமி சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், கோயில், விவேகானந்தருடைய கோயில், வள்ளுவர் சிலை, இந்த 3 சமுத்திரம் ஒன்று சேரக்கூடிய இடம். அது காந்தி மண்டபம், இங்கே 2 கிலோமீட்டர் தென் திருப்பதி பாரத மாதா கோயில், காமரமணி மண்டபம். ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி ஞாபகா 26 டிசம்பர் மாதம் சுனாமி சந்திச்சவன். என் கடல்லாம் கிடக்குது இங்கே வந்துச்சு இல்லை? ஆமாம், நான் சந்திச்சவன். படம் முடியும். இவர் ஐயா வந்திருக்காரா இங்கே? ஆமாம், நான் பார்த்துருக்கேன் ஐயா. கைக்குள்ள ஓ, அவ்வளோ வயசில் அவர் போட்டு 5 வருஷம் சாப்பிட்டுருக்கோம்ல. சரி சரி சரி. இப்போ அவர் பேசுனது கேட்டிருப்பீங்க காமராஜரை பற்றி. உண்மையாலுமே ஒரு லெஜண்ட். அவரை பற்றி கேட்டால் உண்மையாலுமே மெய்சில் இருக்கும். இப்படி ஒரு எளிமையான தலைவர் நம்ம நாட்டில் இருந்தாருங்கும் போது நமக்கு தான் பெருமை. பட் இதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. சரியாக க்ளீன் கூட பண்ணல, மேலே ஃபுல்லாலாம் வெறும் ஒட்டடையாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம். பக்கத்தில் காந்தி மண்டபம் போனேன், அதுவும் மெயின்டைன் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் டேக் கேர் எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாம். சொல்லுங்கள். இதா வரேன். போயிட்டு வந்துட்டேன். அங்கே யாரும் இல்லை, அங்கே கேட்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. அவர் எங்கேயும் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, எங்கேன்னு தெரியல, பார்ப்போம். பணத்தை சம்பாதிக்கலாம், ஆளை சம்பாதிக்க முடியாது. உண்மைதான். காந்தி தெரியுது, நல்லாவே தெரியுது. காந்தி மறைக்கலையா? எதுவும் மறைக்கல, ஃபுல்லாக தெரியுது. பேசுங்க. இது மகாத்மா காந்தியுடைய நினைவு மண்டபம் சுவாமி. 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 1948 அன்னைக்கு மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய தலைநகரம் தில்லி, அதுக்கு பக்கத்தில் பிர்லா மஹால், அங்கே பஜனை பண்ணக்கூடிய சமயத்தில் நாதுராம் கோட்ஸே என்ற குடிவன் மகாத்மா காந்தியை 3 முறை சுட்டு கொண்டான். காந்தியை சுட்டு கொன்ன பின்னாடி அவங்களோட எரிச்ச இடம் தில்லி ராஜகாட், அங்கே தான் காந்தியுடைய சமாதி. அங்கிருந்து காந்தி அஸ்தியை கங்கா, யமுனா, அலகாபாத், சரஸ்வதி நதியில் கரைச்சிட்டாங்க. ஒரு புனிதமான அஸ்தி கொண்டு வந்து அவங்க கருத்து பீடம் இருக்கும். 14 தினங்கள் கழிச்சு 12/2/1948 மாலை 5 மணிக்கு அந்த பீடத்துக்கு மேலே வச்சு தான் பூஜை எல்லாம் பண்ணி இந்த கடலில் கரைச்சிட்டாங்க. இந்த ஊரில் 3 கடல் ஒன்று சேருது. வங்காள பிரிவுடா, இந்து மகாசமுத்திரம், அரபிக்கடல். இந்த 3 கடல் ஒன்று சேரக்கூடிய இடத்துல மகாத்மா காந்தியோட அஸ்தி கலசத்தை மண்டபம் கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ஹோல் தெரியும் பீடத்துக்கு நேர. வருஷத்துக்கு ஒரு நாள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தியுடைய பிறந்த நாள், காந்தி ஜெயந்தி. காந்தி பிறந்த நேரம் மத்தியானம் 12 மணிலேருந்து 12:20. அந்த 20 நிமிஷம் சூரிய வெளிச்சம் முன்னாடி பின்னாடி வராது. அந்த மண்டபத்தை கட்டி 66 வருஷம் ஆச்சுது. உள்ள இப்போ பார்த்தா பள்ளிவாசல், மத்தியில் பார்த்தா ஹிந்து கோவில், முன்னாடி பார்த்தா கிறிஸ்தவ கோவில். உயரம் 73 உயரம். மகாத்மா காந்தியை சுட்டு கொல்லும்போது வயசு 79. 1954 ஆச்சாரியா குருபலானி காங்கிரஸ் அடிக்கல் நாட்டி 56 BS ராவ் கேரளாவை துறந்து வச்சது. நீங்கள் இந்த ஊரில் பார்க்க வேண்டியது சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், கன்னியாகுமரி அம்பாளுடைய கோயில். கோயிலுக்குள்ளாடி அம்பாளுடைய மூக்குத்தி பார்க்கணும், மாணிக்கக்கல். அம்பாளுக்கு கல்யாணங்களே இல்லை, கன்னி பொன்னாட்டு. இந்த ஒரு உட்கார்ந்துருக்க அந்த கன்னியாகுமரி சொல்லி பேர், கல்யாணமாகாத குமரி கன்னியாகுமரி. விவேகானந்தருடைய கோயில், அங்கே நீங்கள் பார்க்கணும் அம்பாளுடைய ஒத்துக்கால் பாதம், விவேகானந்தருடைய சிலை, சூரிய உதயம், கலண்டர், தியான மண்டபம். அந்த தியான மண்டபத்தில் மாண்புமிகு பாரத பெரும் மூடிய 3 தினங்கள் தவம் பண்ண இடம். வள்ளுவர் சிலை பாலம் போட போக முடியாது, 133 உயரம். எதனால்? 1330 திருக்குறள், 10 குறள் அதிகாரம், 133 உயரம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து மாண்புகள் கொண்ட மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் திரு மு. கலைஞர் கருணாநிதி வாழ்க வாழ்கவே.
ஐயா தான் உள்ள சிலையும் கொண்டு வந்து பாம்பு அதே கட்டினார். சரிங்க, நன்றி. இவ்வளோ இது நான் கேள்விப்பட்டதே இல்லை, இந்த மண்டபத்துக்கு இவ்வளோ வரலாறு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. 52 வருஷம் இந்த மண்டபத்தில் எனக்கு. சரிங்க. எத்தனை வருஷம்? 52 இயர்ஸ். ஓகே. இப்போ ரிட்டையர் கிடக்கு. ஓ, அங்கே தான் இருந்தீங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு? நீ எந்த ராத்திரி எழுப்பி கேட்டாலுமே என்னோட நான் பேசுவாது. ஓ, பரவாயில்ல. அது வந்து அவர் அந்த பிறந்த நான் இது மட்டும் அந்த டைமில் மட்டும் வெளிச்சம் வருமா? மேலே அதான் இருக்குல்ல அங்கே இருக்கிறது மேலே 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 இந்த தண்ணி ஒரு மணி நேரம் மட்டும் இருக்குமா? 20 நிமிஷம். அன்னைக்கு ஐமே சிங்கர். ஓ, ஐமே சிங்கர். பரவாயில்ல, நன்றிங்க ஐயா. ஐயா ஒரு இடத்துக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். இல்லை நீங்கள் வந்து இப்போ சொல்கிறதுனால தான் 4 பேருக்கு தெரியுது. அது சில கேட்க மாட்டேன். நன்றி. ஆஹா. ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க, இந்த மண்டபத்துக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க, சத்தியமாக தெரியாது. யாருமே வருவாங்க, சும்மா பார்ப்பாங்க. பாருங்க அவரோட பிறந்த டேட் அன்றைக்கி, பிறந்த நாள் அன்றைக்கி 20 நிமிஷம் மட்டும்தான் அந்த சூரிய ஒளி படுமா. இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? உண்மையாலுமே இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலாங்க. வெரி ஒர்ஸ்ட், என்னை கேட்டால் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நீட்டாக இங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து பண்ணுவாங்களான்றது, மற்றபடி ஒரு மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுவோம். காந்தி மண்டபம் இதுவும் பாருங்கள், ரொம்ப இந்த பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஆகிடுச்சு. காந்தி மண்டபம் கிட்டத்தட்ட ஒரு பெயிண்ட் அடிக்கலை. ஸோ கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் டேக் கேர் எடுக்கணும். சரி வாங்க அப்படியே நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ நான் வந்து முக்கடல் பார்த்துட்டேன், திருவள்ளுவர் சிலையும் போய் பார்க்க முடியல, விவேகானந்தர் பாறை பார்த்தாச்சு, காந்தி மண்டபம் பார்த்தாச்சு, காமராஜர் மண்டபம் பார்த்தாச்சு. ஸோ இன்னும் 2-3 ஸ்பாட் இருக்குது தான் போய் பார்க்குறது. பட்டு எல்லா இடமும் கடல் தான். கடலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் தாங்க பார்க்குறது? கிட்ட சாயந்தரம் கூட பார்த்துட்ருப்பேன். பட் கிளம்பணுமே, நான் வேறு சேலம் போகணும், காலையில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. சரி அப்படியே போய் சாப்பிட்டு, இல்லைனா ஏதாவது போகிறவள் அங்கே சாப்பிட்லாம். ஐயோ ஆமாங்க, அது சொல்லணும்னு நினச்சேன். இங்கெல்லாம் ஓவர் காஸ்ட்டுங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால ஃபுட்டு ஸ்நாக்ஸு எதுனாலும் சரி காஸ்ட்லி தான். ஸோ நான் நாகர்கோவில் சைடு பக்கம், அந்த பக்கம் எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரி வாங்க அப்படியே போகலாம். கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இடம் இருக்குது கன்னியாகுமரியில் சுற்றி பார்க்க. நாகர்கோவில் போகலாம். பட்டு நான் ஒரு நாள் ஆக்சுவலாக நான் பிளான் போட்டது நாளைக்கு ஒரு நாள் இங்கேயே சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு சாயந்தரம் கிளம்பலான்ட்டு. பட் நாளைக்கு ஒரு வேலை இருக்கிறதுனால நான் போயாகணும். ஸோ கன்னியாகுமரியில் எனக்கு ரொம்ப நாள் ஆசை கன்னியாகுமரி வரணும்னு. கன்னியாகுமரி வந்து கன்னியாகுமரி இந்த நாகர்கோவில் சைடு இந்த பாபநாசம், நான் அந்த பாபநாசம் படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பாபநாசம் போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இதெல்லாம் செய்யலாம்னு நினச்சேன், பட் நடக்கலை. பட் திரும்ப நான் வருவேன். வர்றப்போ கண்டிப்பாக எல்லாரையும் பார்த்துட்டு போகணும். கண்டிப்பாக பெரிய பிளான் போட்டு தான் வரணும். இது திடீர்னு யோசித்தேன் கிளம்பலான்ட்டு, பிளானு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கலை. பட் இருந்தாலும் ஓகே, நான் வந்து சன்செட்டை பார்க்கல, சன்ரைஸும் சரியாக பார்க்க முடியல. பட் ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பார்க்குறது எல்லாமே விவேகானந்தர் மண்டபம், அதே மாதிரி திருவள்ளுவர் சிலையும் கிட்ட போய் பார்க்க முடியல. பிரிட்ஜு கட்டுறாங்களாம், அந்த பிரிட்ஜு கட்டி எத்தனை வருஷம் ஆகுமா தெரில. ஸோ அது வரலாம் அங்கே பிளாக் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அது நான் நினச்சேன் திரும்ப ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வரலான்னு. பட் அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் அது வரலாம் வராமல் இருக்க முடியுமான்னு தெரில. நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை வரணும். ஸோ பெரிய பிளான் போட்டு ஒரு வாரம் பிளான் போட்டு, கார் இல்லாமல். ஸோ கார்னால் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியாகுது. வேறு மாதிரி இதை பிளான் பண்ணி பஸ்ஸோ ட்ரெயின்லேயோ வந்து இங்கேருந்து எப்படி லோக்கலில் நம்ம எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிட்டு ஸோ வரணும். ஸோ அதாங்க, இந்த இதை இதோட முடிச்சுக்கலாம். இதுதான் எனக்கு பிடிச்ச லைஃபு. நான் இதை இது மாதிரி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கமிட்மெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் அது இன்னும் முடியலை. நான் போட்ட பிளான் மாதிரி நான் பர்சனலி என்னோடய ஃப்யூச்சர், என்னோடய ஃபேமிலிக்காக நான் செய்கிறது எல்லாமே இன்னும் பாதியில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம இதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து வேலையை விட்டு நின்னேன். ஸோ எனக்கு பிளான் பண்ணி ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஜாபை குவிட் பண்ணிட்டு, கரெக்டாக கொரோனா வந்துச்சு அந்த டைமில் கரெக்டாக பிளான் பண்ணேன். ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செட்டில் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் ஓடின கால் நிற்காதில்ல, ட்ராவல் பண்ணியே ஆகும். எனக்கு ட்ராவல் பண்ணலாம் கஷ்டங்க. நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் ஆசை. வேர்ல்டே சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதுதாங்க, இதோட முடிச்சுக்கலாம். இப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ என்னோடய சேனல் பேர் STR.
சோலோ ட்ரிப்பர் ரகு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் இல்லை, எனக்கு இன்னும் நான் பண்ணுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு எந்த மாதிரி எடுக்கலாம், நிறையா பேச மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த எடுத்த வீடியோ பார்க்கும்போது நிறைய இடத்துல நான் பேசலை. எனக்கு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட்லேருந்து வெளில வரலான்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறையா பேசணும் தான். ஸோ நான் போக போக எல்லா வீடியோலையும் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.